நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்மளோட அம்மாவை கட்டி பிடிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் இடையில தூங்குற மாதிரி இவ தூங்கிட்டு இருக்கா. கண்மணியோட அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்தோ வேற யாரும் இல்ல, அது நாம தான். நாமலா? ஸ்கூல்ல சேர்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்பா அம்மா பேர் எழுத சொன்னாங்க. அப்பாவோட இடத்துல என் பேரையும் அம்மா இடத்துல உன் பேரையும் நான் எழுதிட்டேன். அந்த மாதிரிதான் கண்மணிக்கு தெரியாமலே நாம இவளோட அப்பா அம்மாவாயிடும். அப்ளிகேஷன்ல நான் எழுதினப்போ என் மனசு முழுக்க நம்ம மக தான் இருந்தா. அப்போ அழுகையே வந்துருச்சு. எதுக்குப்பா என்ன கூப்பிட்டீங்க? எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? நாம இப்படி காலங்காத்திலே குளிச்சு ரெடி ஆயிட்டு இந்த அம்பாட்டு வீட்டுக்கு வரணுங்கிற அவசியத்துல நாம இங்க வரல. வேற எதுக்கு வந்திருக்கோம்? பொண்ணு பாக்குற சடங்குக்காக. அப்படிதானே? பொண்ணு பாக்குற சடங்கெல்லாம் இங்க வச்சுதான் நடக்கணும்னு உன் ஆசையை என்கிட்ட நீ சொன்னப்போ அது மட்டும் போதாது, அந்த சடங்கோட சேர்த்து நிச்சயம் கல்யாணம் எல்லாமே அம்பாட்டுல நடக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? சித்தி தான். அப்படிதானே? ஆனா அந்த சித்தி நாம இப்ப இங்க வந்தப்ப இங்க இல்ல. எல்லாமே ஏன் மேற்பார்வையில தான் நடக்கணும்னு சொன்ன அந்த பார்வதி இங்க இல்ல. பாரு, பொண்ணை பாக்குறதுக்கு பையனும் அப்பாவும் இங்க வந்திருக்காங்க. ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு, சித்தி அதை அட்டென்ட் பண்ணியே ஆகணும், அதுக்காக தான் போயிருக்காங்கன்னு இந்தும் என்கிட்ட சொன்னா. அதே வார்த்தைகளை தான் அருண் என்கிட்டயும் சொன்னான். இப்ப என்னப்பா பிரச்சனை? இங்க பாரு, இந்த ஆபீஸ் இவன் சொல்றது பஞ்சாயத்து ஆபீஸோ வில்லேஜ் ஆபீஸோ இல்ல, அம்பாட்டு குரூப் ஆஃப் கம்பெனியோட ஹெட் ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் அந்த மீட்டிங் எப்ப நடக்கணுங்கிற அதிகாரம் இருக்கிற ஆளு தான் அந்த பார்வதி. ஏற்கனவே பண்ண ப்ரோகிராம சேஞ்ச் பண்ணவும் தேவைப்பட்ட கேன்சல் பண்ற பவரும் அவகிட்ட இருக்கு. ஏமா,
உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள வர்ற இன்னைக்குதான் இந்த மீட்டிங்க வைக்கணும்னு பார்வதிக்கு என்ன நிர்பந்தம்? ஒருவேளை வெளிய இருந்து யாராவது, நான் என்ன சொல்ல வரேன்னா துபாயில இருந்து வர பார்ட்டியை அட்டென்ட் பண்றதுக்காக போயிருக்கலாம்ல. இருக்கட்டுமா, மதியானம் போலாம் இல்லையா, இல்ல சாயங்காலம் போலாம் இல்லையா? காலையிலேயே அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு துபாயில இருந்து வந்த பார்ட்டி திரும்ப போயிடுவானா என்ன? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சித்தி வேணும்னே தான் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. பிசினஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ சரியே எஸ்கேப் ஆயிருக்கா. ஆனா எதுக்காக? எனக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னு முடிவெடுத்த அந்த கமிட்டிக்கு சித்தி தானே தலைவி. இங்க பாருமா, இந்த மனமாற்றம், நேர மாற்றம், வாக்கு மாற்றம், இது எல்லாமே நம்ம உடனுக்குடனே மாத்துறதுக்கு ஈஸி தாமா. இத பாரு, ஒன்ன பொண்ணு பார்க்க வரவனுக்கு ஒரு கிளாஸ் டீ, கொஞ்சம் மிச்சரு, அப்புறம் பஜ்ஜி, பிஸ்கட் இதெல்லாம் கொடுக்கறதா பார்வதி சொல்லல. நிச்சயம் கல்யாணத்தையும் நடத்த போறதா சொல்லியிருக்கா. லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த செலவுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கான வாய்ப்பா தான் இன்னைக்கு இந்த மீட்டிங். அப்பா சொல்லுமா. அப்படின்னா சித்தி இதுல இருந்து ஒதுக்கி வைக்கிறது அவதான், அந்த இந்து. எனக்காக அவ செலவு பண்ற ஒவ்வொரு அமௌண்ட்டும் நாளைக்கு அவளுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்ல இருந்து தானே குறையும். இந்துவை பாராட்டியே ஆகணும்பா. என் கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆனா அவளோட அம்மா செலவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்துவோட பிளான் எதுவுமே நடக்காதுமா. எனக்கு பார்வைதாம்மா வாக்கு கொடுத்துருக்கா. அதனால அவளை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். எல்லா செலவையும் அவ தலையிலே கட்ட போறேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. உட்காருங்க அபிஷேக். நேற்று ரொம்ப லேட் ஆனதுனால பிசினஸ் மீட்டிங்கை இன்னைக்கு வச்சுக்கிட்டோம். அதை இன்னொரு நாள் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? அத்தை கண்டிப்பா அந்த மீட்டிங்ல இருந்தே ஆகணும். அதனால இங்க நடக்கிற எல்லா வேலையும் என்கிட்டயும் இந்துக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதனால என்ன, இவனே பிசினஸ் ஃபீல்ட்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்கான். உங்க சிச்சுவேஷன் இவன் புரிஞ்சுப்பான். அம்மா இப்பதான் கால் பண்ணாங்க. அபிஷேக் வந்துட்டாரான்னு கேட்டாங்க. அத்தை எப்போ வராங்க? கொஞ்சம் லேட் ஆகும், அத பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க சடங்கு நடத்துங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஜஸ்ட் நாங்க பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். ப்ரொசீட் பண்ண முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி அம்மா கூட நாங்க உட்காந்து பேசணும் இல்லையா? அப்போ தெளிவா பேசிக்கலாம். அம்மாவோட மனசும் இங்கதான் இருக்கு. அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம போகணும் இல்லையாப்பா? சரி சரி, பொண்ணை பார்க்க ஆசைப்படுறல்ல. ஆமா, மாமா எங்க? அப்பாவும் பொண்ணும் வெளியே இருக்காங்க, நான் போய் கூப்பிடுறேன். இந்துவை ஒதுக்கி வைக்கணுங்கிற லட்சியம் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்தது. பார்வதி இந்த மாதிரி அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சா பார்வதியை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். அப்படின்னா அம்மா பொண்ணை ஒன்னாதான் ஒதுக்கி வைக்கணும், அவ்வளவுதான். ஆமா ஆமா, இந்த அங்கிருந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கா. நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? இல்லம்மா. எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வந்த வேலையை மறந்துட்டீங்களா? அங்க 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என் பொண்ணு கொஞ்சம் வருத்தம். சடங்கு எல்லாத்தையும் இங்க தான் பண்ணணும்னு முடிவெடுத்தது பார்வதி தானே. அதை கேட்டதுக்கு அப்புறமா இவளோட மனசு அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தது. எல்லாத்தையுமே அம்மாவோட இடத்துல இருந்து சித்தி பார்த்துப்பாங்க அப்படின்னு அபிராமி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இப்ப பாரு, பொண்ணு பார்க்க வந்த இந்த நேரத்துல இவரோட சித்தி இங்க இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா இவ முகம் ரொம்பவே வாடி போச்சு. அவ்வளவுதானா? அம்மா அர்ஜென்ட்டா அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். உன்னோட முகத்தையும் ரியாக்ஷனே பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, என்ன
என்ன நினைச்ச? பொண்ணு பார்க்க வந்த அபிஷேக்க அபிராமிக்கு பிடிக்கல போல இருக்கு. என்ன அப்படி ஏதாவது இருக்கா என்ன? ம்? ஓ, பையனை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லைல்ல, பிடிச்சிருக்கா இல்லைன்னு உடனே சொல்ல முடியாதுல்ல. ஆ? அந்த பையனை இவ்வளவு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டோமா, அதுக்கப்புறம் இவளோட முடிவு சொல்லட்டும். என்னம்மா? அபிஷேக் பத்தின என்னோட கருத்தை கேக்குறதுக்கு நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுற? எனக்கு ஒரு அவசரமும் இல்ல. உன் முகத்தை பார்த்து தான் நான் அப்படி கேட்டேன். சரி நீங்க வாங்க, என் வீட்டுக்காரர் உங்களை தேடிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, இவங்க வந்ததும் இவளோட பார்வையும் இவ பேசின வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ சொன்னது சரின்னு என் மனசுக்குள்ள இப்ப தோணுதுமா. அர்ஜென்டா ஒரு மீட்டிங்கை உருவாக்கி பார்வதி ஆபீஸ்க்கு அனுப்புறது இவளோட தந்திரமா இருக்கலாம். உன்னை பொண்ணு பார்க்க வந்த அந்த பையன் முன்னாடி பார்வதி ஏதாவது வாக்கு கொடுத்துருவாளோ அப்படின்னு இவளுக்கு தோணிருக்கும் போல இருக்குமா. கல்யாண பரிசா என் பொண்ணு அபிராமிக்கு ஒரு BMW காரு கொடுத்தா என்னன்னு அந்த பார்வதிக்கு தோணிருக்குமே. இங்க பாரு, அதை வேண்டான்னு சொல்றதுதான் இவ அம்மா வாங்கி அனுப்பிட்டாப்புல இருக்கு. இதெல்லாம் சும்மாதாம்மா. பார்வதி மனசுல என்ன நினைக்கிறாளோ அது எல்லாத்தையும் நம்ம கைவசப்படுத்திருக்கணும். நீ வா. இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி இவன் அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்பதான் அருண் ஃபோன் பண்ணாரு. அருண் அண்ணா உதவின்னு கேட்டப்போ என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படியா? என்னோட சுபாவ சர்டிபிகேட் சம்பந்தமா அந்த ஃபோன் கால் வந்தத எப்பதான் இவன் சொல்ல போறானோ? அது வரைக்கும் நடிக்கட்டும். அபிஷேக், எனக்காக மட்டும் இல்ல, கல்யாண சம்பந்தமா வேற யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் தான் கல்யாணமே. அண்ணனோட ஸ்தானத்துல இருந்து அருண் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம், சரிதானே? இங்க பாருங்க, நமக்கு பேச நிறைய டைம் இருக்கு. அபிராமி ரெடியா இருக்கா? அப்படின்னா பொண்ணு வர சொல்லுங்க. நீ போய் அவளை டீ கொண்டு வர சொல்லுமா. டீ மட்டும் இல்லங்க, அபிஷேக் ஷெனா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கல்ஃப் பிரான்ச்சுக்கு ஆளினால், அதனால பெரிய அளவு ட்ரீட்டை நாங்க தான் கொடுக்கணும். எந்த அவசரமும் இல்ல, நாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து போவோம். என்ன சரிதானே? எங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் இல்ல. அதுதான் என்னோட ஸ்டைலும். நேரா வரணும், நேரடியா போகணும். ட்ரீட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. அம்மா அபிராமி, அவளுக்கு தேவைக்கேற்ற சுதந்திரம் கொடுத்து நான் வளர்த்திருந்தாலும் அவ எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே மரியாதை கொடுப்பாப்பா. கூப்பிட்ட உடனே வெளியே வந்துருவா. இங்க வாமா. பேரு தெரிஞ்சாலும் கேட்கணும்ல. உங்க பேர் என்ன? அபிராமி. நான் அபிஷேக். தெரியுமே. ஓப்பனா பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன்ல கேட்ட விஷயம் தானே, உடனே கேளியா? கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட துபாய் வர்றது உங்களுக்கு பிரச்சனையா? ஐ மீன் அங்க செட்டில் ஆகிறதுக்கு. உடனே நீங்க அந்த மாதிரி கேட்டதும் என் பொண்ணு கன்ஃபியூஷன் ஆயிட்டா. அபிஷேக் உங்க விருப்பப்படி அவ கண்டிப்பா பண்ணுவா.
அப்ப சரி நீ போமா. ஆ, இப்போ பொண்ணு மாப்பிளையும் பார்த்துட்டாங்க. அது இருக்கட்டும், மீதி இருக்கிற விஷயம்லாம் எப்படி? என் கருத்தை நான் சொல்லிடுறேன். இவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்தா உடனே நிச்சயம் பண்றதுக்கு நல்ல நேரத்தை குறிக்கணும். ஆ, மோதிரத்தை மாத்தின உடனே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓ, என் பொண்ணுக்கும் அபிஷேக் ரொம்ப பிடிச்சு போச்சு. அபிஷேக், உங்க முடிவை நீங்க சொல்லவே இல்லையே. என்னடா பாக்குற? உன்னோட முடிவு தானே கேக்குறாங்க. பாம் இப்ப வெடிக்க போகுதே. சொல்லுங்க. எனக்கு எனக்கு அபிராமியை பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம். ரொம்ப லேட் பண்ணாம கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா நான் மறுபடியும் லீவ் போட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ, அபிராமிக்கு துபாய் வர்றது பிடிச்சிருக்கான்னு அவங்க சொல்லவே இல்லை. விசாவை ரெடி பண்ணணும் இல்லையா? இது சம்பந்தமான விஷயத்த நீங்க 2 பேரும் நேரடியாவே பேசிக்கலாம்ல. அதான் சரி. நாங்க எதுக்கு நடுவுல இருக்கணும்? நீங்க போங்க அபிஷேக், போய் அபிராமி கிட்ட பேசுங்க. பார்வதி கையில இருந்து கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் மேக்சிமம் சுரண்டி எடுத்துடணும். முதல்ல கல்யாணம் முடிவாகட்டும். நான் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னதே இந்த ஆளு மறந்துட்டானா என்ன? இந்த பொண்ணு பார்க்கும்போது இந்த மாதிரி மறைமுகமா பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. 99% கல்யாணம் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. அதுல எத்தனை கல்யாணம் தான் சக்சஸ் ஆகுது? ஒரு 5-10 நிமிஷம் பேசுறதுனால 2 பேரோட மனசு புரிஞ்சிடுமா என்ன? ஏதாவது ஒண்ணு பேசுமா? கல்யாணம் முடிஞ்சதும் வைஃப துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதானா? ஆமா. அப்படின்னா என்னால முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது. அது ஏன்? எனக்கு ஃப்ளைட் டிராவல் ஒத்துக்காது. ஃப்ளைட் ஏறின உடனே எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிரும். ஓ, அவ்வளவுதானா? எதுக்கு தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்? வேற ஏதாவது பொண்ணு போய் பார்க்கலாம் இல்லையா? அட, அதை விடுங்க. உங்க வாமிட் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு சில மருந்து இருக்கு. ஃப்ளைட் இல்ல, ராக்கெட்ல போனாலே வாந்தி வராது. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. நம்ம 2 பேரோட ஜாதகம் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். பொருத்தம் இல்லாத ஜாதகக்காரங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா ஜோசியக்காரர் பார்த்துட்டாரு. எல்லாம் ஓகே தான். நமக்கான எல்லா பொருத்தமும் சரியா இருக்கு. யாரோ கால் பண்றாங்க, ஒரே நிமிஷம். ஹலோ. ஹலோ, யார் நீங்க? நான் தான். எங்க இருந்து கால் பண்றீங்க? இங்க இருந்து தான். யாரையா நீ? நான் அபிஷேக். உங்க பின்னாடி இருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேத்து எனக்கு இந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்தது. அப்ப நான் திரும்பி கூப்பிட்டப்போ போன் எடுத்தது அபிராமி. இதைத்தான் சொல்லுவாங்க, போட்டு கொடுத்து வாங்குறது தானே.
நீங்க என் கூட பேசினப்பவே நான் நினைச்சேன் இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு. நீங்களே கெட்ட பேர் உருவாக்கி அதை நீங்களே தப்பா சொல்லிக்கிறீங்க. நல்லா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். இத பத்தி இங்க யாருக்காவது தெரிஞ்சா என்ன சும்மா விட மாட்டாங்க. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யோசிக்கிறேன். ப்ளீஸ். பரவாயில்லைங்க, நான் இதை பெருசுப்படுத்தவும் மாட்டேன், யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். தேங்க்யூ so much. எனக்கு நன்றிலாம் சொல்லாதீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு. எனக்கு உங்களோட குறும்புத்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரொசீட் பண்ண சொல்லட்டுமா? ஓகே, மௌனம் சம்மதம். நான் அருண் அண்ணா கிட்ட பேசிடுறேன். அபிஷேக், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமா, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ற இந்த பர்சனாலிட்டிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி ஒரு ஆளை ஏமாத்த முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. காரணம், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஆமா, இன்னொருத்தரோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த ரகசியம் இது வரைக்கும் வேற யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறமும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க மூலியமா எங்க வீட்ல இருக்க யாருக்காவது தெரிஞ்சா மறுபடியும் நீங்க இங்க வர வேண்டியதா இருக்கும். நான் செத்ததை பார்க்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.